எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் புத்தகம் மற்றும் கல்வி சேனல் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம். சந்திக்கும் போதே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தோட சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கேன். 2025 நாம் படித்து முடித்த புத்தகங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகவும் ஆவலா இருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட்டாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகங்கள் வந்து நம்ம படித்து முடிச்சிருக்கோம் 2025. அதில் வந்து முதல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 புத்தகம் வரைக்கும் காட்டுறேன். அடுத்த புத்தகங்கள் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம். மொத்தம் வந்து 4 பாகங்கள். இதுல வந்து முதல் 2 பாகம், 3வது 4வது பாகம், மொத்தம் வந்து 4 பாகங்களை 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ரூபா பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம படிச்சிருக்கோம். 2025 படித்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகம் வந்து நம்ம 2025 வந்து படித்து முடிச்சிருக்கோம். மிக 12 உண்மை சம்பவங்களை சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அறம் புத்தகம் வந்து படித்து முடிச்சிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுந்தர ராமசாமி அவர்களுடைய ரொம்ப ஒரு ரேர் கலெக்ஷன் காகங்கள். இந்த காகங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நம்ம படிச்சிருக்கோம் 2025. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30-35 சிறுகதைகள் இருக்கு. 1950 2000 வரைக்கும் அவர் எழுதின மொத்த சிறுகதைகளுடைய தொகுப்பு இது. 2000 வரைக்கும் எழுதியிருக்காரு. கொஞ்சம் பழைய புத்தகம் தான். இதை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, கந்தர்வன் கதைகள். இது அனைவருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு அரசு ஊழியரா கருவூலத்துறையில வந்து பணிபுரிஞ்சதுனால கொஞ்சம் அந்த சாயல்லே தான் எழுதியிருப்பாரு. ஆனா ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பாரு. இதுல வர அந்த காவடி அப்படிங்கிற சிறுகதை வந்து கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் நம்ம வந்து அந்த கிராமத்து வாழ்க்கைக்கே கூட்டு போறாரு. நமக்கு ஒரு தாய்மாமன் இருந்தா, அவருக்கு ஒரு திருமணம் நடந்தா எப்படி இருக்குமோ அதை ரொம்ப சிறப்பா படம் பிடிச்சு காட்டியிருக்காரு அந்த சிறுகதையில. அதனால இது வந்து சீர்வாசகர் வட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. மெயினா அதுதான் அவங்க முக்கியம். மக்கள் பதிவு விலையில தான் நான் இதை வாங்கினேன். சீர்வாசகர் வட்டம் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் சீர்வாசகர் வட்டம் வெளியிட்ட நூல். உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நூல். மார்க்சிம் கார்கி அவர்களுடைய தாய் அப்படிங்கிற நூல். இந்த நூல் வந்து உலகப்போர் நடக்கிறப்ப நடந்த சம்பவங்கள், அப்ப நடந்த இந்த ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிரான என்னென்னலாம் நடந்ததோ அது சம்பந்தமா பேசுற நூல். ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் வந்து சீர்வாசகர் வட்டம் தான் போட்டிருக்காங்க. நல்லா ஹார்ட் பைண்டிங்காக போட்டிருக்காங்க. இதுவும் இன்னும் இப்போ பதிப்பில் இருக்கு சீர்வாசகர் வட்டத்தில். சென்னை புத்தகம் கட்சிக்கு நீங்கள் ஃபாரவராக இருந்தால் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும், வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததும் சீர்வாசகர் வட்டத்துடைய ஒரு சிறந்த நூல் தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் கதைகள். இந்த புதுமை பித்தன் கதைகள் வந்து இதில் ஒரு 102 103 கதைகள் இருக்கு. இதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள்னு சொல்லிட்டு மறுபதிப்பு சீர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த 102 103 கதைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். உங்களை என்ன சொல்றது, வாழ்க்கைக்குடைய சாராம்சத்தை ரொம்ப மிக எளிமையா சொல்லியிருப்பாரு. இதுல வந்து எந்த கதையிலுமே வந்து கதாநாயகன் கிடையாது, மக்கள் தான் கதாநாயகர்கள், சாதாரண மனிதன் தான் கதாநாயகன். அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மருதன் அவர்கள் எழுதிய மிக முக்கிய ஆளுமை ஹிட்லர். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்தை வந்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஹிட்லர் பத்தி ஒரு முன்னுரை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தலைமுறை வந்து அடிமையானா மொத்த தலைமுறையும் அடிமையாகுது. கடைசியில சுதந்திரம் அடைஞ்சா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தருமோ அந்த அளவுக்கு நம்ம படிக்கிறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும். திரு அலெக்ஸ் ஹேலி அவர்கள் எழுதிய 7 தலைமுறைகள், வேர்களுடைய சுருக்கம் தான் இந்த 7 தலைமுறைகள். இந்த புத்தகத்தை வந்து நம்ம படிச்சிருப்போம். 2025 படிச்சு முடிச்சிருக்கோம்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மிக சிறந்த நூல்னு சொல்லலாம், மண்டியிடுங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி அவருடைய தேசாந்திரி பதிப்பகம் தான் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஹார்ட் பவுண்டிங்கில் தான் கொடுத்துருக்காரு. ஒரு 350 ரூபா விலையில நல்லா அருமையாக இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லா சூப்பராக எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான நாவல். லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்ற ஒரு புனைவு கதையாக எழுதியிருக்காரு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல் தான் நம்மளை வந்து ஒரு ஒரு சுற்றுலாவே கூப்பிட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டுரை நூல்னு பார்த்தீங்கன்னா தேசாந்திரி. இந்த நூல் வந்து அவருக்கு மிக சிறப்பான நூல்னு சொல்லலாம். அருமையாக எழுதியிருக்காரு. 49வது புத்தக கண்காட்சி நடக்குது, அதில் இந்த நூல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி படிங்க. ரொம்ப இந்த பயண கட்டுரை நூல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆவலாக நான் படிப்பேன். அருமையாக எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க, வெற்றிமாறன் அவர்களுடையது. அவர்களுடைய அந்த அந்த அது வந்து இந்த நூலை தழுவி தான் வந்து அவர் எடுத்திருப்பாரு. சந்திரகுமார் அவர்கள் எழுதிய லாக்அப் அப்படிங்கிற இந்த நாவல். இது வந்து ஒரு ஒரு 160 ரூபாய் தான் இந்த நாவல். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப என்ன சொல்றது, சிறை வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்குமா, தப்பு செய்கிறவங்களாம் வந்து பயப்படணும். தப்பு செய்யாதவங்களுக்கே வந்து இந்த நிலைமைனா தப்பு செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக எழுதியிருப்பார் அந்த நாவலை, லாக்அப் அப்படிங்கிற நாவலை. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய நாவல் வந்து ரொம்ப 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 முக்கிய நாவல், ரொம்ப ஷார்ப்பான நாவல். இந்த நாவலை படிச்சீங்கன்னா வாழ்க்கையோட யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுக்குமே நம்ம வந்து அவ்வளோ சீரியஸாக தேவையில்லை, எல்லாமே இயல்பாக விட்டாலே அதுவே இயல்பாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அருமையாக வந்து சுந்தர ராமசாமி சொல்லியிருப்பாரு. சில குறிப்புகள். இந்த இலக்கிய வட்டத்துல வந்து இந்த நூலை படிச்சுட்டு கிடக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த அளவுக்கு ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. சில குறிப்புகள். இது வந்து நிறைய பதிப்பு வந்திருக்கு. கிளாசிக் பரிசுல வந்து அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு நாவல் வந்து ரொம்ப முக்கியமான நாவல். இன்றைய இளைஞர் தலைமுறை வந்து நிச்சயம் இந்த நாவலை படிக்கணும். வாழ்க்கைனா என்ன, அவன் காமம்னா என்ன, காதல்னா என்ன, காதலுக்கும் காமமுக்குமான வித்தியாசம் என்ன, இது வந்து ஒரு பால் சார்புடையதும் கிடையாது. நான் இப்பயே சொல்லிடுறேன், இருபாலரும் படிக்கணும். இருபாலருக்கும் இது ரொம்ப முக்கியம். ரொம்ப மிகச்சரியா எழுதியிருக்காங்க. சமுதாயத்தை நல்லா புரிஞ்சு இந்த அளவுக்கு யாரும் வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அருமையா சொல்லியிருக்காங்க. திரு லதா அவர்கள் எழுதின கழிவறை இருக்கை ரொம்ப 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 முக்கியமான நூல். இந்த நூல் வந்து உங்க வீட்டுல யாராவது கல்லூரி படிக்கிற மாணவர்கள் இருந்தாலும் அவங்க வாங்கி கொடுங்க. அவங்க வாழ்க்கை என்ன தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தை படிச்சாங்கன்னா நிறைய பாலியல் குற்றங்கள் குறையும்னு சொல்லி நான் கருதுறேன். சமுதாயத்துக்கு மிக 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 தேவையான ஒரு நூல்னு பார்த்தீங்கன்னா இந்த கழிவறை இருக்கு. இது நிச்சயமா எல்லாருமே இருபாலருமே படிக்கணும். ஒரு பாலர் சார்ந்தது கிடையாது. இது அவங்க தொடங்குறப்ப கூட அதுதான் சொன்னாங்க, ஒரு பாலர் சார்ந்து நான் இதை எழுதல, இருபாலருக்குமே வந்து இதுல பங்கு இருக்கு அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. படிங்க, புரிதலோட படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப புரிதலோட படிக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் வந்து திரு நாமக்கல் கவிஞர் ஐயா அவர்கள் எழுதின ஒரு மிக சிறந்த நாவல் மலைக்கள்ளன். இது வந்து படமா கூட வந்திருக்கு, நீங்க வாங்கி படிங்க. ரொம்ப மிக அற்புதமான நூல் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா ஜெயமோகன் அவர்களுடைய மகன் அஜிதன் அவர்கள் எழுதிய அல்ஹிசா அப்படிங்கிற ஒரு நாவல். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா அஜ்மீர் தர்காவில் வந்து தான் வந்து ஆரம்பிக்குது. அப்போ நடந்த அந்த நம்ம முகமது நபி அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த போர்களுடைய தொடர்பு படுத்தி அந்த கதை கேட்டவாறே ஒரு காதல் கதை வந்து இந்த புத்தகத்தில் வந்து பயணிக்குது. அதனால வந்து ரொம்ப 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 அருமையாக எழுதியிருக்காரு இந்த புத்தகம். ஒரு அறிமுக எழுத்தாளர் மாதிரி இல்லாமல் அருமையாக எழுதியிருக்காரு. நிச்சயமா நீங்க எல்லாருமே வந்து இந்த அல்கிசா அப்படிங்கிற இந்த நாவல் வந்து படிக்கணும். அதாவது அவ்வளவு அரபிய வார்த்தைகளுக்கு வந்து அதுல ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஐயா சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய எமோஷன் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு வந்து அவர் ஓமியா இட்லியை சொல்லியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா நான் கோபக்காரன் அப்படின்னு நீங்க யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. கோபம் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கெடுதலுங்கிறது வந்து இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரியும். பிபி டேப்லெட் விற்கிறதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் இதை படிச்சோம்னா.
அந்த அளவுக்கு ரொம்ப மிக சரியா எழுதியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற உதாரணங்கள், ஊமைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புக் பாத்தீங்கன்னா ஜார்ஜஸ் கிளேசன் அவர்கள் எழுதிய பாபிலோனியாவின் மிகப்பெரிய பணக்காரன். இது வந்து நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அதை வந்து எந்த மாதிரிலாம் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்கள் இப்போ புதுசாக வந்து கல்லூரி படிக்கிறீங்கன்னா கூட வந்து வாங்கி தான் நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக படிக்கலாம். எல்லாருமே படிக்கலாம். ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கீங்கன்னா நீங்கள் படிக்கலாம். நிர்வாகத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான இது. இது வந்து செல்ஃப் என்ன சொல்றது, செல்ஃப் ஹெல்ப்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து எல்லாத்துக்குமே பொருந்துது. ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. எந்த இடத்துல நம்ம பேசணும் பேசக்கூடாதுங்கிறது முத கொண்டு கூட சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து ஐயா தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அம்மா வந்தாள். இது வந்து உணர்வுக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. இதுக்கான முன்னுரைகள் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும், ஆனா நாவல் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கும், உணர்வு பூர்வமா இருக்கும். எல்லாருமே படிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. அடுத்து வந்து ஐயா சுஜாதா அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள். இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்படியும் மனிதர்கள் இருந்தாங்களா, இப்படியும் ஒருவரால் எழுத முடியுமா, ஒருவருடைய எழுத்தை நம்ம ரசிக்கணும்னா அது சுஜாதாவுடைய எழுத்துக்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையா ரொம்ப எளிய பாணியில எழுதியிருப்பாரு. நீங்க எல்லாம் நல்ல தீவிர இலக்கியத்துல நீங்க இருக்கீங்க, இந்த புத்தகத்தை ஒரு நாள் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் எழுதியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு மனிதனால நினைவு கூர்ந்து எழுத முடியுமா அப்படின்னு தெரியல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உறுதியாட்டம் ஐயா வேலராமமூர்த்தி அவங்க எழுதிருந்து. இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளை வந்து அடுத்து என்னன்னு சொல்லி யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். அவரு இதை வந்து படமா கூட எடுத்திருக்கலாம். இந்த அளவுக்கு சிறப்பாக எழுதியிருப்பாரு. ஒரு வீரம், பகை, உணர்வு, இன உணர்வு அதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. இதுல கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் அவர் குறை வைக்கல. இந்த அளவுக்கு சூப்பரா முடிச்சிருக்காரு. கண்டிப்பா இது எல்லாருமே வாங்கி வாசிக்கணும். குருதி ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நாவல். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற சில பல பிரச்சனைகளே வந்து இதோட ஒத்து போகும். அப்போ அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து எப்படி வந்து சரி கட்டுறது, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறது, அந்த சவாலை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்காக திரு காப்மேயர் டாக்டர் எம்ஆர் காப்மேயர் எழுதிய எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இன்றைய நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நிறைய விஷயத்துல ஒத்து போகும். அந்த அளவுக்கு மிக சிறப்பா எழுதியிருக்காரு. அதனால வந்து இந்த நூலையும் வாங்கி நீங்க வாசிங்க. இதுவும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு தான். தாராளமா வாங்கி வாசிங்க. இதே மாதிரி இன்னொரு புத்தகத்தையும் அவர் வந்து எழுதியிருக்காரு. அது நம்ம அடுத்த வீடியோக்களை வாய்ப்பு இருந்தால் நம்ம போடுவோம். ஆனா வந்து இந்த புத்தகத்தையும் நீங்க வாங்கி வாசிங்க. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நன்றி.